விஜய் வாய்ஸ் நல்லா இருக்கும், விஜய் நல்லா வயசுல இருக்கும். பேசுறாரு. எல்லாரும் நல்லா இருப்போம். எனக்கு தோன்றதை நான் செய்வேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். ஓகே. இப்போ விஜய் மாதிரி இதுதான் விஜய் actually. ஆக்சுவலி அவர் விஜய் மாதிரி பேச சொல்லியிருக்காரு. அவர் பேசுனதே விஜய் மாதிரியான். சரி, ஓகே தலைவா. அடுத்து ஒரு இல்யூஷன் வீடியோ. அதோட அட்டை போட்டியை போட்டால் நாய் மாதிரி ஆயிரோண்ணா. எவ்வளோ பெரிய இல்யூஷன்லாம் இருக்குது. இது எப்படா நல்லா இருக்குல்ல, அப்படியே டாகு மாதிரி. வாவ், சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உண்மையிலே சூப்பர். ஆக்சுவலி நான் டாகு மாதிரி வந்ததே எனக்கு இல்யூஷனில் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. டக்குன்னு அந்த பொண்ணாக வந்தது மிராக்கிள். ஸோ அடுத்தது கணபதி பாப்பாவுடைய மைண்ட் வாய்ஸ். 2 நாள் பந்தலை போட்டு உட்கார வச்சானுங்க சார். கடலில் கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3ஆவது நாள் வாடா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போனேன். போகிற வழியில் ஆற்றுல தூக்கி போட்டு போயிட்டானுங்க சார். இல்லை, ஆக்சுவலி கொண்டாடும் போது நல்லா தான் பண்ணுறானுங்க, போடும்போது தூக்கி போட்டுறானுங்க. நம்ம கடவுளுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. இந்த 10 இயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் சின்ன புள்ளில் இப்படி இருந்தேன், பெரிய ஆள் அப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ உண்டு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ இதோ உங்களுக்காக. போன வருஷம் எப்படி உடம்பெல்லாம் ஏற்றி பயங்கரமாக இருப்பார். இந்த வருஷம் நான் உடம்ப தான் ஏற்றினார் நினச்சேன். நீங்கள் நினைக்க மாதிரில சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா காந்திஜியோடைய ஒரிஜினல் வாய்ஸை நம்ம கேட்க போகிறோம். எப்படி இருக்கும்? சீம் டபாக் டம் டம். இந்த சோட்டா பீம்லேருந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டியா. எங்கே பார்த்தாலும் சீம் டமாக்கு டம் டம், சீம் டமாக்கு டம் டம். அடுத்தது குசு விடுற பயிற்சியா? சல்மான் தானே? ஆக்சுவலி அவனுக்கு எடிட் பண்ணியிருக்கானுங்க. சாங் வேறு போல இருக்குது. ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலேயே பர்ஃபெக்ட் ஆகுது. அகெயின் ஒரு இலியூஷன் வீடியோ. பாட்டி வந்து முதல்ல அது வண்டியா? பாட்டி தண்ணிக்குள்ளே தானே நின்றுச்சு, இப்போ இப்படி தரையில் ஓடுச்சு. புரியாத இல்யூஷனாக இருக்குதப்பா.